இன்னைக்கு வந்து சண்டே மார்னிங் எழுந்து வந்ததும் பால் ஊத்தி வச்சுட்டு, சரி காஃபி குடிக்கலாம். ஏன்னா காஃபி குடிச்சதுக்கப்புறம் தான் எந்த வேலையுமே செய்ய தோணுது. ஸோ, அதனால காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு பால் ஊத்தி வச்சுட்டு, காஃபி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன். ஏன்னா எங்க வீட்ல வந்து சண்டேனா எல்லாருக்கும் நான்வெஜ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால முட்டை குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 ஸ்பூன் தயிர். நம்ம எத்தனை வெங்காயம், எத்தனை தக்காளி எடுக்கிறோமோ, அத்தனை ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சி விழுதா எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டு, அதில 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, ஸ்டார் இலை, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை அதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, அதில 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ காரம் கம்மியா இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு, ரொம்ப தண்ணியா இல்லாம ஓரளவுக்கு திக்கா இருக்கும்போது தண்ணி ஊத்திட்டு, அதில 1 ஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து அத க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கஸ்தூரி மேத்தி இல்ல அப்டின்னா, நம்ம வந்து கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இட்லி ஊத்தி வச்சுட்டேன் ஒரு பக்கம். இப்போ முட்டை வந்து அவிச்சு எடுத்து வச்சாச்சு. அவிச்சு கீறி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6, 7 முட்டை. அது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு, மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதில இந்த முட்டையும் போட்டு 2 நிமிஷம் சும்மா அந்த ஃப்ரை பண்ணதுக்கப்புறம், நம்ப விசில் வந்துச்சு இல்லைங்களா? அது விசில் போனதுக்கப்புறம், அதை எடுத்து இதில ஊத்திடணும். ஊத்திட்டு சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு, சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து இதில வந்து நல்லா கொதிக்க விடணும். சிம்லயே கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை குருமா ரெடி. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஓகே. எங்க சேனல் புடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.